ரெடி வணக்கம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அந்த முயற்சிக்கு தொடக்கத்திலிருந்தே கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கு தற்போது வரையில் நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சி தொடர்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் புதிய அணை கட்ட மத்திய அரசு ஏதேனும் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றதா? காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு தொடர்ந்து அணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அணை கட்ட முயற்சிக்கு மத்திய அரசு ஏதேனும் அதிகாரப்பூர்வமாக கர்நாடக அரசிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறதா என்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காவிரி ஆற்று நீரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களாக இருக்கும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய இந்த நதிநீர் பிரச்சனை, நதிநீர் உரிமையை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் அளித்த மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசிற்கு எந்த ஒரு ஒப்புதலும் மத்திய அரசு இதுவரையில் வழங்கவில்லை. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிக்கு அதிகாரப்பூர்வமாக தற்போது வரையில் மத்திய அரசு எந்தவித ஒப்புதலும் வழங்கவில்லை என்று பதில் அளித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை தொடர்பாக அதற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய இந்த நதிநீர் உரிமையை பாதுகாக்க நதிநீர் பங்கீட்டு சட்டத்தின் கீழ் 2018 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக ஒவ்வொரு முறையும் இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் கூடி ஆலோசனை மேற்கொண்டு அந்த அறிவுறுத்தல் மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் நதிநீர் பிரச்சனை என்பது தீர்த்து வைக்கப்பட்டு வருவதாகவும், நீர் பங்கீடு என்பது முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதன் மூலமாக இந்த கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளுக்கு தற்போது வரையில் மத்திய அரசு எந்தவித ஒப்புதலும் வழங்கவில்லை என்பது இதன் மூலமாக உறுதியாக இருக்கிறது. சரி, காவிரியில் புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என மாநிலங்களவையில் அமைச்சர் பதிலானதை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை கேட்டோம்.